பேசுறவன் அவரெல்லாம் கேவலமா சொன்னவெல்லாம் உள்ள போயிருக்கிறான். அவனுக்கு ராஜ மரியாதை கிடைக்குது. ஜனங்க எவ்வளவு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இல்லாதவர்கள் சொன்ன தாரகை மந்திரர் அவரை பார்க்கறதுக்கு உடனே யோசிக்கிறாங்க. அப்ப என்ன ஒரு அரசியல்வாதிக்கு என்ன நடத்துறாங்க? பாலிடிக்ஸ் மெம்பர் மட்டும் அனுப்புறாங்க உள்ள, மத்தவங்க போறாதா? நாங்க தானே ஜெயிக்க வச்சோம் அவரை. எவ்வளவு பெரிய இதுவெல்லாம் இருக்கு. ஐயா எழுங்க ஐயா. ஐயா பார்க்கவே விட மாட்டேன். ஐயா தலைவரை பார்க்க விடுங்க ஐயா. நீ பேசு. தலைவரை பார்க்க விடுங்க. கூப்பிடுங்க. அவரை கூப்பிட்டு பேச வைங்கண்ணா. அவர் பக்கம் கண்டாவ போறாப்ல. அவர் நீங்க பேசுங்க. கேப்டனை உள்ள போய் பார்க்க கூட விட மாட்டாங்க. முதல்ல அவர் அவ்வளவு ஜனத்துல இருக்கிறவரா? அவரு ஏற்கனவே ஹாஸ்பிடல்ல நொந்து நூலாகி உட்கார்ந்துட்டு இருந்தவரு. இன்னமும் எப்படி பார்க்காம விட்டா எப்படி ஜனங்க பாப்பாங்க? எப்ப நாங்க திருப்பி கேப்டனை பார்க்க போறோம்? முதல்ல எப்ப பார்க்க போறோம் சொல்லுங்க. லைன் கிடையாது, ஒரு ஆர்பிஎஸ் கிடையாது. அப்படியே மாணவரே அனுப்புறாங்களே மாட்டு வந்த மாதிரி. ஒரு மனுஷன் வந்தவங்க சாப்பிட போகணும்னு சொல்ற ஒரு நல்ல மனுஷன். கேப்டனை பத்தி உங்களுக்கு தெரியும். பாதுகாப்பே கிடையாது. பாதுகாப்பு இல்ல. நல்ல ஒரு மனுஷனை வந்து ஒழுங்கா அடக்கம் பண்ணல நீங்க. முதல்ல எதுவுமே இல்ல. முதல்ல கூப்பிடுங்க அவரை. ஸ்டாலின் சாரை கூப்பிடுங்க. ஸ்டாலின் சாரை கூப்பிட்டு சொல்லுங்க. அவருக்கே பிடிக்காது இல்ல. அவரை கூப்பிட சொல்லுங்க. புண்ணிய செஞ்ச மனுஷன் யாரு தராங்க? கொரோனால யார் தராங்க? அவர் காலேஜ் கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லா ஜனத்திலையும் ஒண்ணா வைக்கிறீங்க அவரை. ஏன் வைக்கிறீங்க? சொல்லுங்க. அவங்களுக்கு மட்டும் தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது. பொம்பளைங்களா நீங்க போங்கமான்றாங்க. அப்ப நாங்க எதுக்கு வரோம்? காலையில நீங்க நின்றுட்டு இருக்கோம். திரும்ப நாங்க பொறுப்புல இருக்க நிர்வாகி தான். மாவட்ட பொறுப்புல இருக்கேன். இருந்து என்ன பிரயோஜனம்? ரோடு தான் நிக்கிறேன் காலையில இருந்து. உள்ள போறதுக்கு இல்லாத ரோட்ல நிக்கிறான். உள்ள போய் நின்னுக்கிறான். என்ன அர்த்தம் இது? நிர்வாகி தான் விட மாட்டீங்க. நாங்க உயிரா வச்சிருக்கிறோம் அவர் மேல. அவரை விட சொல்லுங்க. எங்களை விட மாட்டீங்க. திட்டவன் அவரை பத்தி ஏதாவது பேசுறவெல்லாம் உள்ள நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினுக்கிறான். நாங்க தான் உண்மையான அஞ்சலி செலுத்துருவாங்க. எங்களை உள்ள சொல்லுங்க. பாருங்க அழகா உள்ள. நானும் ஒரு துணை நடிகர். 28 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். என் தலைவர் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே அன்பு பாசமாக இருப்பார். அதே சமயத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் என்ன போடணுமா சாப்பாடு, நாங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ யூனிட்டில் அதை தான் அவங்களுக்கும் போடணும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அப்படி வாழ வச்சார். இன்றைக்கி வரைக்கும் அவருடைய புகழ் பாடிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி மறைஞ்சிட்டார். ஆனால் மறைஞ்சிட்டாலும் அவர் வந்து பார்க்குறதுக்கு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. போலீஸ் கெடுபிடி நிறைய இருக்குது. யாரையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு அடக்கம் பண்ணுறதுனால சார் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எல்லா ரசிகர்கள் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி இருந்தால் எப்படிங்க சார்? அது எல்லாருமே ஒழுங்குபடுத்தி அமிச்சா ரொம்ப நல்லா இருக்குன்றது தான் எங்களுடைய கருத்து. அதே சமயத்தில் வந்துட்டு எல்லோருக்கும் நல்லது பண்ணார். அதே சமயத்தில் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து மறைஞ்சிருக்காரு. முதல்வராக ஆகியிருக்கணும். ஆனால் அதனால் வந்துட்டு அவர் வந்து அடக்கம் பண்ணும்போது 21 குண்டுகள் முழுங்க அரசு மரியாதை கொடுக்கணுன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே சமயத்தில் அரசு விடுமுறையாகவும் ஆக்கணும் அவருடைய நாளைக்கு அடக்கம் பண்ணுறதுனால. இதுதான் சார் எங்களுடைய கோரிக்கைன்னு இல்லை சார், ரிக்வஸ்ட்டு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு எல்லா வல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லா கூட்டமும் பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. ஆனால் காலையிலேருந்து யாரையுமே விடாமல் அவங்க வந்து ஒருத்தராக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக எல்லாருமே வந்து என் தலைவரை பார்க்குறதுக்கு வழிவிடணுன்றது தான் எங்களுடைய வந்து தாழ்மையான வேண்டுகோள் சார். விஜயகாந்த் ரசிகர் இல்லை, ஆனால் அவர் வந்து நல்ல மனிதனாக நான் நேசிக்கிறேன். அதனால தான் அவர் இறந்ததுக்காக இங்கே வந்திருக்கிறேன். அவர் வந்து எதனால் கருப்பு எம்ஜிஆர்னு அவர் சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனோன்னு சத்துணவுக்கு மத்தியானம் குழந்தைங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தவர். விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவர் ஆனோன்னு அடித்தட்டு மக்கள்லாம் யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லை, பட்னியாக இருக்கிறாங்கன்றதை உணர்ந்து எல்லாருக்குமே இனி
யூனிட்டில் ஷூட்டிங் நடக்குதுன்னா கண்டிப்பாக சாப்பாடு கொடுத்தே ஆகணும்னு ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து அவரே தனி ராஜாங்கமாக அதை நடத்தி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அப்புறமா நிறைய தலைவருங்க வந்துட்டாங்க, 2-3 நடிகர் சங்க தலைவருங்க. அவரோட கொள்கையை தான் இப்போ வரைக்கும் பாராட்டுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் சினிமா யூனிட்டில் இருக்கிற எல்லாருமே மத்தியானம் வேலை நல்லா சாப்பிட்றாங்கன்னா அது விஜயகாந்த் அவர்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த திட்டத்தால் தான். அதனால தான் அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. நடிகர் சங்கத்தில் எவ்வளோ கடன் இருந்தது, அந்த கடனெல்லாம் இவர் தலைவர் ஆனோன்னு மெனக்கெட்டு அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து இன்னைக்கு நடிகர் சங்கத்தை ஒரு சின்ன பில்டிங்காக இருந்ததை அடுக்குமாடி பில்டிங்காக ஆக்கிறதுக்கு அவர் தான் அடித்தளம் போட்டவர். இந்த நடிகர் சங்கத்தோட பேர் கட்டடத்தை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா எல்லா நடிகர்களும் அவரோட பேரை முன்மொழிஞ்சு கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்கம்ன்ற கட்டிடம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்கணும். அது தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நடிகருங்க எல்லாமே அவருக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்கணும். அவர் ஒரு நல்ல மனிதர்ன்றதுனால தான் இன்னைக்கு நான் பார்க்க வந்திருக்கிறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேருந்தும் இன்னைக்கு அவரை பார்க்க வராங்க. போலீஸும் நல்லா கொஞ்சம் ஒத்துழைப்பு இன்னும் கொடுத்து பாதுகாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணால் பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் அவரை பார்த்துட்டு போவாங்க. அவரோட ஆத்மா அதனால நிம்மதியாக சாந்தி அடையும். நடிகர் சங்கத்துக்கு நிச்சயமாக கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்கன்ற பேர் தான் வரணும். எல்லா நடிகர்களும் அதை முன்மொழியணும். ஒரு நடிகருங்கிற முறையில் நாங்கள் ரசிகர் முறையில் வந்து பார்த்தோம். அவர் இறப்பு வந்தோம். காலையில் 10 மணிக்கு வந்து இப்போ 1 மணிக்கெலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் பொதுமக்கள் பார்க்கறதுக்கு ஒரு சரியான ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் மக்களை விட்றாங்க. உள்ளே போனால் பெண்கள்லாம் உயிருக்கே கேரண்டி இல்லாமல் அவ்வளோ அப்படி போயிட்டுருக்காங்க. இது காவல்துறை வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி மக்களை வந்து அனுப்பணுன்ட்டு அனுப்பலை. ரொம்ப பாதுகாப்பாக இல்லாமல் ரொம்ப கூட்டம் ரொம்ப நெரிசலாக இருக்குது. கூட்டம் அதிகமாக இருந்தால் அதை ஒழுங்குபடுத்தாமல் அப்படியே அனுப்பிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் எல்லாருமே நல்லபடியாக பார்த்தோம். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நல்ல உள்ளம் படைத்தவர். கொரோனா கட்ட காலத்தில் தாய் இருந்து தவப்புன்னு தெரியாமல், தவப்புன்னு தாய்க்கு தனக்கு கணவன் இருந்து மனைவிக்கு தெரியாத இடத்துல அவர் இடம் கொடுத்து அவர் சொந்த இடத்த அடக்கம் பண்ணி கொடுத்த தாயிங்க அவர். கேப்டன் சாதாரண ஆள் கிடையாது. நல்ல உள்ளம் படைத்தவர், நல்ல குணம் படைத்தவர். அரசியல் கட்சியிலே எதிர்கட்சி ஆவண தலைவர் ஒருத்தர் தான். 27 எம்எல்ஏ, 29 எம்எல்ஏ, 200 பேரை ஓட விட்டு கை நீட்டி பேசுகிற தலைவர் ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த் ஒரு ஆள் தான். நான் நெஞ்சை தொட்டு சொல்கிறோம். நான் அம்மன் கோயில் கலக்காமல் படம் ரசிகர மன்றத்தில் இருந்தேன். அப்புறம் ரசிகராக வந்தேன், தீவிர ரசிகராக இருந்தேன். கேப்டன் முரட்டு பக்தனை என்னை கூப்பிட்டாங்க. MS அல்லாப்ஜே கேப்டன் முரட்டு பக்தன். கொரோனா கட்ட காலத்திலே அவருக்கு அந்த அடக்கம் செய்கிறதுக்கு இடம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என் தலைவன் கொடுத்தான். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. கணவன் இருந்து மனைவிக்கு தெரியல, மனைவி வந்து கணவனுக்கு தெரியல, என் தலைவன் அந்த இடத்த கொடுத்தான். அவர் நல்ல உள்ளம்படுத்தாரு. ஆனால் டாக்டர் ஒரு பொய் சொன்னார். என்ன பொய்? அவர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்தாரு. போன வாரம் நான் சென்று பார்த்தேன். மீசை ராஜேந்திரனை பார்த்தேன், சந்திச்சேன். காலையில் 7 மணிக்கு போனேன். தம்பி பாய் நீங்கள் வராதிங்க, யாரும் பார்க்க விட அனுமதி கிடையாது. அவர் நல்ல குணமாக இருக்கார். திரும்பி வந்து பார்த்து அவருக்கு ஒரு மண்டபம் பிடிச்சி தொண்டர்கள் கூட வந்தாங்க. சந்திச்சோம். வந்து சந்திச்சு அவர் கை தூக்குனார். ஆனால் டாக்டர் வதந்தியை கிளப்புறாங்க. கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அவர் எதுக்கு சொல்றாங்கன்னா, கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சொன்னால் தொண்டர்கள் வரமாட்டார்கள். தொண்டர்கள் வந்து அப்படி கிடையாது. கேப்டனுக்காக உயிரை கொடுக்குற தொண்டர்கள் 36 மாவட்டம் வந்துட்டு இருக்கு. 36 மாவட்டம் பாருங்க. தூத்துக்குடியில பாருங்க, பைக் வருது பாருங்க. 65 தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பாட்டு படிச்சா பாருங்க. வல்லரசு படத்துல கூட்டும்போது குமரவனை கட்டும்போது ராஜ்யம் படத்தை அந்த பாட்டு நான் மறக்க முடியுமா? இந்த பாருங்க, கேப்டன் வந்து இப்ராஹிம் ராவத்தர் இறந்திருக்கும் போது அவர் கண்ணீர் விட்டாருங்க. அந்த தோழன் அதோட என் தலைவன் அவரை மாதிரி நல்ல